பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே 2025 வருடம் ஜனவரி மாதம் முதல் ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும், நேரலிலே கண்டு கொண்டிருக்கிறதான யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அப்பா தகப்பனே, இன்றைய நாளில் உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் எங்களுடைய ஆத்துமா பலப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. ஆண்டவரே, நீர் பேசுவீராக. இதை கேட்கிற யாவரும் நாங்கள் கேட்கிறவர்கள் சுவாமி. உம்முடைய வழிகளை அறிந்து அந்த வழிகளிலே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய், அப்பா உம்முடைய ரத்தத்தை நாங்கள் ருசி பார்க்கத்தக்கதாய் என் தேவன் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களை வழிநடத்துவீராக, காத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நாகூம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகூம் 1:7. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு நம்புகிறவர்களை அறிந்து கொள்ளுகிறவர். நம்புகிறவர்களை அறிந்து கொள்ளுகிறவர். வாசிப்போம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்று. கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் மிகவும் நல்லவராய் காணப்படுகிறார். எப்படி அவர் நல்லவராய் இருக்கிறார்? நம்மை அவர் நேசிப்பதின் நிமித்தமாய் அவர் நல்ல ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். நம் மீது அவர் அன்பு கூறுவதின் நிமித்தமாய் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் என்றால், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, தன் பிள்ளை மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று, தன் பிள்ளை நல்ல நிலையிலே இந்த பூவுலகில் வாழ வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்காய், தன் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து அதை எப்படி அவர் பூர்த்தி செய்கிறாரோ
அப்படி பூர்த்தி செய்யும் பொழுது அந்த பிள்ளைக்கு தகப்பனை பார்க்கும் பொழுது தகப்பன் எப்படிப்பட்டவராய் தோன்றும்? நல்ல ஒரு தகப்பனாய் தோன்றும். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு தன் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறபடியினாலே தன் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை தன் தாய் எப்படிப்பட்டதாய் தெரியும்? அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு தாயாக பிரதிபலிக்க கூடும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறபடியினாலே அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்ட தெய்வமாய் இருக்கிறார்? நம் நன்மை நமக்கென்று அநேக நன்மைகளை அவர் செய்கிறபடியினாலே நமக்கு என்ன தேவை என்று அந்த தேவைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்து அந்த தேவைகளுக்கு தகுந்த நேரத்திலே பதில் கொடுக்கும் விதமாய் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்கிறபடியினாலே அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நல்ல தெய்வத்தை நாம் நன்றியோடு துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சில நேரங்களிலே இங்க கவனிக்கணும், கவனிங்க. ஒரு சில நேரங்களிலே நாம் தேவனிடத்திலே கேட்கப்படுகிறதான காரியங்களுக்கு சில நேரங்களிலே பதில் கிடைக்கவில்லை என்றால், சில நேரங்களிலே காலம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், உடனடியாக நாம் சிந்திக்கிறதான ஒரு காரியம் என்னவாய் தோன்ற பண்ணுகிறது? ஐயோ, தேவன் நான் கேட்டதுக்கு பதில் கொடுக்கவே இல்லையே, என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லையே, என் தேவைகளை அவர் பூர்த்தி செய்யவே இல்லையே என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் நாம் எப்பொழுது நாம் கேட்கிறதான காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுது தேவை என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை தன் தகப்பன் ஓட்டுகிறதான ஒரு காரை ஓட்ட வேண்டும் என்று அதிக ஆசைப்படுகிறது. அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை தன் தகப்பன் ஓட்டுகிறதான அந்த காரை ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்டு தன் தகப்பனிடத்திலே, அப்பா, நீங்க ஓட்டுறதான இந்த காரை நான் என்ன பண்ணோம், ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தகப்பன் என்ன பண்ணுவாரு? உடனே, இந்தடா நீ கேட்டியா, என் செல்ல பிள்ளை நீ கேட்டுட்டல்ல, வா உட்காரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அந்த மகனிடத்துல கொடுத்துடுவாரா? அந்த பிள்ளை இடத்துல கொடுத்து விடுவாரா? இல்லை. அவர் அந்த பிள்ளைக்கு புரியும்படியாய் சில ஆலோசனைகளை சொல்லி, சில காலங்கள் நீ காத்திருக்க வேண்டும், உனக்கென்று அந்த காரை ஓட்டக்கூடியதான ஒரு தகுதி அடைகிறதான வயது வருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். அதற்கென்று நியமிக்கப்பட்டதான அந்த சான்றிதழ்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அச்சான்றிதழ்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டுதான்
முறையாக இந்த வாகனத்தை நாம் இயக்க வேண்டும் என்று அந்த தகப்பன் என்ன பண்ணுவார், அந்த பிள்ளைக்கு சொல்லுவார். அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த பிள்ளை உடனடியாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்டது எல்லாத்தையும் இந்த அப்பா செஞ்சாரு, ஆனா இந்த கார் ஓட்டுறதுக்கு கேட்டா மட்டும் நமக்கு தரலையேன்னு சொல்லிட்டு அவர் மீது நாம் கோபம் கொண்டால் என்னவா இருக்கும்? நான் இப்பவே இந்த காரை ஓட்ட வேண்டும் என்று நாம் அடம் பிடிப்போமானால் அந்த பிள்ளையினுடைய நிலை என்னவாய் மாறி போகும்? அந்த தகப்பனுடைய நிலை, அந்த தகப்பனுடைய மனநிலை என்னவாய் தோன்ற பண்ணும்? அது வருத்தத்துக்குரிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் உடனடியாய் செய்து முடிக்கிற தேவனாய் அல்ல. எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன்தான். ஆனால் சில காலங்களிலே சில காரியங்கள் நமக்கு எதற்கு தடைபடுகிறது? நாம் கேட்டது பெற்றுக்கொள்வதற்காக நாம் தகுதியாக்கப்பட வேண்டும் என்று சில காலங்களை நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்றார், நம்மை காத்திருக்க செய்கிறார். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் கேட்டதை எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டால் சில தீய காரியங்களிலே நாம் சென்று சிக்கிக் கொண்டு விடுவோம் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவைகளில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக என்ன பண்றார்? அவரு நல்ல தெய்வமாய் அந்த காரியத்தை அவர் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியாக்கப்பட என்ன பண்றாரு? நம்மை சில காலங்கள் காத்திருக்க செய்கிறார். அப்படி காத்திருக்கும் நாளிலே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? நாம் கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? எடுத்து வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். வசனம் இங்கே சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் அவர் நல்லவராயிருக்கிறார்? யாருக்கெல்லாம் அவர் நல்லவராயிருக்கிறாரு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவராயிருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
அவர் நல்லவராய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை நாம் எப்படி தேடுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இன்றைக்கு எதற்காய் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எந்தெந்த காரியங்களுக்காய் அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை நாம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும். அவரை தேடுகிற ஆத்துமாவாய் காணப்பட வேண்டும். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை, எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பூ உலகின் வாழ்க்கைக்கு, இப்பூ உலகிலே நாம் வாழ்வதற்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி இப்பூமியின் பிரபஞ்சத்திற்கு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ, அதே போல பரலோகத்தின் வாழ்வதற்கும் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் நம்மை தேடுகிற ஆத்துமா, நம்மை தேடுகிற ஆத்துமாவாய் நாம் காணப்பட வேண்டும். அவரை தேடுகிற ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்துமா காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் கூட இந்த உலகத்தை நாம் சுற்றி பார்ப்போமானால், உலகத்தின் நடக்கிறதான நிகழ்வுகளை நாம் சுற்றி பார்ப்போமானால், உலகம் முழுவதும் களியாட்டங்களில் குதூகலிக்கக்கூடியதாய் மாறி போயிருக்கிறது. உலகத்தின் மேன்மையாகிய களியாட்டங்களின் நிமித்தமாய், களியாட்டங்களின் நிமித்தமாய் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இன்றைக்கு மாறி போயிருக்கிற ஜனக்கூட்டமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, இன்றைக்கு எதை அதிகமாய் நேசிக்கிறார்கள், எதை அதிகமாய் விரும்புகிறார்கள், எதை அதிகமாய் வாஞ்சிக்கிறார்கள் என்றால், சற்று நேரம் நான் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு இந்த இடத்துக்கு சென்று பாடல்களின் நிமித்தமாய், நடனம் ஆடுவதின் நிமித்தமாய் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எங்கெல்லாம் பாடல்கள் ஆடல்களும் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு போக வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஆத்துமாவாய் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது மனிதனுடைய நிலை. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ எந்த சந்தோஷத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? வசனம் இங்கே சொல்லுகிறது, யாருக்கு அவர் நல்ல தெய்வமாயிருக்கிறார்? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு நல்ல தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கு நீ யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நம்முடைய ஆராதனை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது?
மனது மகிழ்ச்சியாகத்தக்கதான ஆராதனையா இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது தேவன் மகிழ்ச்சி அடையத்தக்கதான ஆராதனையை நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்துப்பார். நீ ஓடுகிறதான உன் பிரயாசம் எதை நீ விருப்பப்பட்டு ஓடுகிறாய்? உன் ஆத்துமா களி கூறும்படியாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா, அல்லது உன் சரீரம் களி கூறும்படியாய் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்து அறிந்து பார். இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆத்துமா மகிழ்ச்சி அடையும்படியாய் யாருமே இன்றைக்கு என்னப்படுவதில்லை, பிரயாசப்படுவதே கிடையாது. என் சரீரம் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டால் போதும் என்று தான் அனைவரும் எங்கே ஓடுகிறோம்? கவனிக்கணுங்க. எங்கே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மாயைகளை கண்டு மாயைகளில் குதூகலிக்கும்படியாய், மாயைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாய் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர், இந்த கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டுமானால் இவ்வழியில் நான் ஆராதித்தால் தேவன் என்னோடு கூட இடைப்படுவார் என்று நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உன் தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். உன் உலகப்பூர்வமான தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார், விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் மேலான பரம கானானாகிய அந்த கானானின் தேசத்தின், அந்த கானான் தேசத்தின் தேனை ருசி பார்ப்பதற்கு நீ ஆயத்தமுள்ள பிள்ளையாய் காணப்படுகிறாயா? அந்த கானானின் ஜீவ ஊற்று ஆகிய அந்த பாலை நீ பருகுவதற்கு வசனம் சொல்லுகிறது, கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசமான செழிப்பான தேசமாயிருந்தது என்று. இப்பூ உலகில் காணப்பட்டதான அந்த கானான் தேசம் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தேசமாய் இருந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் தங்கி தாபரிக்கும்படியாய் அந்த நல்ல தெய்வம் நமக்கென்று ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த தேசத்தின் நன்மைகளை நீ ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த தேசத்தின் தேனை நீ சுவைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தேசத்தின் பாலை நீ பருக வேண்டும் என்பதற்காக உனக்கென்று அந்த நல்ல தெய்வம் ஒரு பரம கானானை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு நாம் எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தே அந்த நல்ல தெய்வத்திடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொண்டான். உலகத்தின் ஆசீர்வாதத்தை மோசே சுதந்தரித்திருந்தான். உலகத்தின் ஆசீர்வாதத்தை யோசேப்பு சுதந்தரித்திருந்தான். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், இதை அல்ல. எப்படி?
இதை அல்ல, இதை காட்டிலும் மேலானது. இதை அல்ல, இதை காட்டிலும் மேலானது. மோசே சொல்லுகிறான், இந்த தேசத்தை அல்ல, இதை காட்டிலும் மேலான தேசம் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதை அல்ல, இதை காட்டிலும் மேலான அவரை. நான் படித்ததான இந்த படிப்புகளை அல்ல, நான் வைத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதம் அல்ல, இதை காட்டிலும் மேலான அந்த இயேசுவையே நான் நேசிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்ட அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை என்னவா இருக்கிறது? இதை அல்ல, இதை காட்டிலும் மேலானது. இன்றைக்கு நமக்கு கூட அந்த நல்ல தெய்வம் உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்ல, உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான பரம ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? இங்கே புலம்பல் 3:25 சொல்லுகிற விதமாய், நம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. நாம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா அவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்து நாம் அப்படியே வாசித்துக் கொண்டிருப்போமானால், யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பினுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும். யோசேப்பு சொப்பனங்களின் நிமித்தமாய் கண்டதான அந்த காட்சி யோசேப்பு கண்டதான அந்த சொப்பனம் நிறைவேறும்படியாய் அவன் என்ன பண்ணுகிறான்? சில காலங்கள் காத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, யோசேப்பை போல நாமும் இன்றைக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் சில காரியங்களை தேவனிடத்திலே கேட்ட பொழுது தேவன் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த காரியங்கள் கால தாமதம் ஆக்கப்படும் பொழுது, சில காலம் கடக்கும் பொழுது என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள்? ஒருவேளை வாக்குத்தத்தம் தேவனிடத்திலிருந்து வந்ததாக இல்லாமல் இருக்குமோ என்று நினைத்து கொண்டு பின்மாற்றத்தில் போகிறவர்களா இன்றைக்கு காணப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று. உனக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்து விட்டால் அவர் ஒருபொழுதும் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். பாருங்கள், இந்த யோசேப்புக்கு கூட ஒரு வாக்கு கொடுக்கிறார். சொப்பனங்களின் நிமித்தமாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். 2 முறை அவன் சொப்பனம் காண்கிறான்.
2 முறை அவன் சொப்பனம் காண்கிறான். ஆனால் அவன் நடைபெறுகிறதான அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அவன் கண்டதான அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்களிடத்திலே சொல்லும் பொழுது, தன் தகப்பனிடத்திலே சொல்லும் பொழுது, தகப்பன் அவைகளை தன் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் சகோதரர்களோ, இவன் நம்மை மிஞ்சி போகிறவனாய் ஆகக்கூடாது என்று யோசேப்பை தன் சகோதரர்கள் என்ன பண்றாங்க? வியாபாரிகளுக்கு விற்று போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனை அடித்து துன்புறுத்தி ஒரு கிணற்றுக்குள், பாழும் கிணற்றுக்குள் தள்ளி அங்கிருந்து மீண்டுமாய் தூக்கி ஒரு வியாபாரியிடத்திலே விற்று போடுகிறார். அந்த வியாபாரிகள் கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே போர்த்திபாரிடத்திலே விட்டுவிடுகிறார்கள். அவன் போர்த்திபாரிடத்திலே வேலைக்காரனாய் தன் பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் செய்கிறதான எல்லா வேலைகளையும் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவனோடு கூட இருந்ததான அனைத்து வேலைக்காரர்களும் கண்டார்கள். போர்த்திபாரும் கண்டார். போர்த்திபாருடைய மனைவியும் கண்டு கொண்டிருந்தாள். இவன் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறதே. இவனை எப்படியாவது தன் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று போர்த்திபாருடைய மனைவி அவன் மீது ஆசை கொண்டு, இச்சை கொண்டு, அவனோடு கூட இசைந்திருக்கும்படியாய், ஒன்று சேரும்படியாய் பல தருணங்களிலே வகை தேடுகிறாள். அவனை தன் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறவளாய் இந்த போர்த்திபாருடைய மனைவி காணப்படுகிறாள். இந்த போர்த்திபாருடைய மனைவி எப்பொழுதெல்லாம் தன்னை வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசேப்பை நெருங்கும் போதெல்லாம், யோசேப்பு தேவனுடைய கரத்தில் கீழ்ப்படிந்திருந்தபடியினாலே போர்த்திபாருடைய மனைவிக்கு இணங்காதவனாய் தேவ பர்வதத்தில் அவன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பாவத்துக்கு விலகி அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, தேவன் என்ன வாக்கு கொடுத்தார்? அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவன் நிமித்தமாய் ஒரு ராஜ்யமே உருவாக்கப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து பணிந்து கொள்வார்கள் என்று தரிசனங்கள் நிமித்தமாய் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நடைபெற்றதான சம்பவம் என்ன? அவன் ஒரு அடிமையாய் மாறி போனான். தேவன் கொடுத்த வாக்குக்கும் அங்கு நடைபெறுகிறதான சம்பவத்துக்கும் ஒரு துளி அளவு கூட சம்பந்தமே இல்லாத நிலையாய் காணப்படுகிறது. அடுத்தபடியாக நடந்ததான காரியம் என்னவா இருக்கிறது? அந்த போர்த்திபாருடைய மனைவியினுடைய இச்சையின் நிமித்தமாய் அவன் தப்பிக்கப்பட்டதினாலே இந்த போர்த்திபாருடைய மனைவி போர்த்திபாரிடத்திலே சொல்லி அவனை தூக்கி என்ன பண்றாங்க? சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இன்னும் அவனுடைய நிலைமை மோசமாயிருச்சு. இன்னும் அவனுடைய நிலைமை மோசமாகி போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் வாக்குத்தத்தத்தை அநேக நேரங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், தேவனாகி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் என் வாழ்க்கையில் நடைபெறுகிறதான சம்பவம் இந்த வாக்குத்தத்தத்திற்கு நேர் எதிர்மாறாய் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனம்,
ஒருபோதும் கவலை கொள்ளாதே. யோசேப்பை குறித்து நீ தியானித்துப் பார். யோசேப்புக்கு ஏற்பட்டதான எல்லா இக்கட்டிலும், எல்லா சூழ்நிலையிலும், தன் சகோதரர்கள் நிமித்தமாய் வந்ததான இக்கட்டுகளிலே, அந்த போர்த்திபாருடைய மனைவியின் நிமித்தமாய் வந்ததான இக்கட்டிலே அவன் தப்பிக்கப்பட்டவனாய், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லா போராட்டங்களில் இருந்தும் அவனுக்கு விடுதலை அருளச் செய்தார். கடைசியாய் நடைபெற்றது என்ன? அவன் சிறைச்சாலையில் இருந்து ஒரு காலம் வந்த பொழுது பார்வோன் என்கிறதான ராஜாவுக்கு தெரிந்தபடியினாலே, எப்படி தெரிந்தபடினாலே, இவன் சொப்பனங்களுக்கெல்லாம் விடை சொல்லுகிறவனாய் இருக்கிறான் என்று பார்வோன் ராஜாவுடைய செவிகளிலே கேள்விப்பட்டபடியினாலே அந்த சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வர பண்ணுகிறான். அழைத்து வரப்பட்டதான இந்த யோசேப்பு பார்வோனுடைய அந்த சொப்பனத்துக்கு தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று இவன் பதில் சொல்லுகிறான். அவன் பதில் சொன்னதின் நிமித்தமாய் அங்கே அந்த ராஜ்யத்துக்கு, அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானாதிபதியாய் தன் ஸ்தானத்தை உயர்த்தும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ராஜாவுடைய அடுத்த ஸ்தானாதிபதியாய் தேவனாகிய கர்த்தர் அங்கே உயர்த்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது காலம் வருகிறது, தேசம் முழுவதும் பஞ்ச காலமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பஞ்ச காலத்திலே அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள், வந்து அவனை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தரிசனங்களின் மூலமாய், சொப்பனங்களின் மூலமாய் எதை வாக்கு பண்ணினாரோ அது என்ன பண்ணினது? யோசேப்புடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணினது, நிறைவானது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது என்று ஒருபோதும் துவண்டு போய் பின்மாற்றத்தில் நீ போய்விடாதே, வழி விலகி போய்விடாதே. காரணம், எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாய் நீ தேவனோடு கூட இருப்பாயானால் அவர் நல்ல தெய்வமாய் உனக்கு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படியாய் அவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அருளச் செய்கிற தெய்வனாயிருக்கிறார். எப்படி இந்த யோசேப்புக்கு ஏற்பட்டதான எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதே போல உனக்கு இருக்கிறதான எல்லா போராட்டங்களில் இருந்தும் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த போராட்டங்கள் எல்லாம் எதற்கு? உன்னை பலப்படுத்தும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போராட்டங்கள் எல்லாம். அவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை நீ முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க கவனிக்கணும், என் வாழ்க்கையிலே போராட்டமாய் காணப்படுகிறது என்று பின்மாற்றத்தில் போவதை விட்டுவிட்டு அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போமானால், அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் நம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவாய் காணப்படும். எடுத்து வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாக்கியங்கள்.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் சொல்லுகிற விதமாய் நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று வசனம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாய் இருக்கிறார். நாம் அந்த செடியில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த செடியில் நாம் நிலைத்திருந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான கொடிகளைப் போல நாம் படர்ந்து கொண்டே போவோம். எல்லாவித நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய். எப்படி ஒரு கொடியிலிருந்து படர்ந்து வருகிறதான ஒரு செடியிலிருந்து படர்ந்து வருகிறதான கொடி எல்லா சத்துக்களையும் பெற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே போகிறதோ, அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவில் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுமேயானால், எப்படி அந்த செடி தண்ணீர் எல்லாம் உறிஞ்சப்பட்டு தண்ணீரோடு கூட சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி அந்த கொடிகளுக்கு அனுப்புகிறதோ, அதே போல இயேசுவினிடத்தில் இருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரில், அந்த செடியில் நாம் கொடிகளாய் இணைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எனக்கு தெரியாததா? எனக்கு தெரியாததா? எல்லாம் எனக்கு தெரியும்.
இதுவா? இந்த அதிகாரத்திலயா? இந்த வசனத்திலயா? எல்லாம் எனக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வேதத்தில் அநேக மகத்துவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அநேக ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியங்களை, இந்த ரகசிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த செடியாகி இயேசு கிறிஸ்து என்கிறதான செடியிலே நாம் அத்துணை பேரும் இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டிருப்போமானால் இங்கே சொல்லப்பட்டது போல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் இயேசுனுடைய வழிகளை பின்பற்றினாலும் பரவாயில்ல, இயேசு தருவேன்னு சொன்ன அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் நான் டான்ஸ் ஆடினா எனக்கு கிடைக்குது. இயேசு தருவேன்னு சொன்ன அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், சில போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதனால் எனக்கு கிடைக்கிறது. இயேசு தருவேன் என்று சொன்னதான அந்த சந்தோஷம், அநேக ஆஸ்திகளை நான் சம்பாதிப்பதனால் எனக்கு கிடைக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவைகள் எல்லாம் உலகத்தின் நிமித்தமாய் கிடைத்தாலும் சரி, அவைகள் உங்களுக்கு பூரணமாய் விளங்க வேண்டுமானால் இங்கே வசனம் சொல்லப்பட்ட விதமாய் அந்த செடியில் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த செடியில் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை எனக்கு உலகத்தின் சந்தோஷம் போதும், உலகம் கொடுக்கக்கூடியதான சற்று நேரம் மதிமயக்கம் போதும், உலகம் கொடுக்கக்கூடியதான சற்று நேரம் இன்பம் போதும் என்று அவைகளை நாடி அவைகளிலேயே நீங்கள் ஐக்கியம் கொண்டிருப்பீர்களானால் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல் போகும் என்று இங்கே வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் தேவனில் இருக்கிறபடியினாலே. அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், பிதா என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறபடியினாலே என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவில் நாம் ஐக்கியம் கொண்டிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவில் ஐக்கியப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஐக்கியமாய் இருக்கிறபடியினாலே பிதாவினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பிதாவினுடைய அத்தனை மகத்துவங்களையும் இயேசுக்கு என்கிறதான அவருடைய வழியின் நிமித்தமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய சொன்ன அவரில் நாம் நிலைத்திருப்போம். அவர் நல்ல தெய்வமாயிருக்கிறார். அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினாலே நாம் செய்கிறதான எத்தனையோ பாவங்களை நமக்கு மன்னிக்கிற தெய்வனாயிருக்கிறார். நம் பாவங்களை மன்னித்து அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாயிருக்கிறார். காரணம் என்ன? அவர் நல்ல தெய்வனாயிருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:19.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவென்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் அந்த செடியில் நிலைத்திருப்போமானால் இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தில் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. நாம் அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தின் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாய், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டதான முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவருடைய வழிகளிலே நடப்போமானால் அவருடைய வருகையின் போது நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவாய் அது காணப்படும். பாருங்க, யோசேப்பு கூட அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவனாய் இருந்தபடியினால் தான் அவனுக்கு ஏற்பட்டதான எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தன்னை அவன் காத்து கொண்டான். பாவத்தை செய்யாதபடிக்கு பாவத்துக்கு விட்டு ஓடுகிறவனாய் அவன் தன்னை காத்து கொண்டான். ஒருவேளை அவன் உலகத்தை நேசிக்கிறவனாய் இருந்திருப்பானே, ஆனால் அவன் பாவத்தை விரும்பி பாவத்தின் நிமித்தமாய் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கப்படும் என்று அவன் செய்து தேவனுடைய மகத்துவத்தை இழந்து போயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நீ தேவனில் நிலைத்திருப்பாயானால் உலகத்தின் மேன்மைகள் பாவ கரைகளிலிருந்து தப்புகிறவர்களாய் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். எப்படி? இந்த வசனம் சொல்லப்பட்ட விதமாய் தேவ முத்திரையை தரிப்பித்துக் கொண்டு பாவத்திலிருந்து விலகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்க நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் மீது நல்ல தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. எங்கள் மீது அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்பு தெய்வத்தினுடைய வழிகளை பின்பற்ற இவ்வளவு நாட்கள் நாங்கள் மறந்து போய்விட்டோம் சுவாமி. நீ தருகிற மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் உலகத்தின் மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி என்று நாங்கள் உலகத்தின் மகிழ்ச்சியே இவ்வளவு நாட்கள் தேடி ஓடிக்கொண்டிருந்தோம் சுவாமி. இப்பொழுது அழிந்து கொண்டோம் ஐயா. எது உண்மையான மகிழ்ச்சி, எது மாயையான மகிழ்ச்சி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. நீர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே, நீர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினாலே, நீர் நல்ல தெய்வமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியினாலே நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. இனி வரும் நாட்களில் அப்படிப்பட்டதான உலகத்தின் பாவங்களுக்கு எங்களை ஈடுபடுத்தாமல் அவைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய பலனை எங்களுக்கு தருவீராக. ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. நீர் எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எடுத்து பயன்படுத்துவீராக, காத்து கொள்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.